நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஒரு டைம்லையோ இல்லைனா இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் கூட இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம், என்னால் மாதம் ஒரு 1000 ரூபா தான் சேர்த்து வைக்க முடியும், அந்த ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் பெரிய லெவல் ரிட்டர்ன் எடுக்க முடியுமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வெல்கம் டு ப்ராக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் சீரிஸ் பார்ட் 1. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா இருக்குது, நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதை எப்படி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதுக்கு நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் ஆப் வேணால் யூஸ் பண்ணலாம். ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்கு, ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரியான எந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இப்போ கரண்ட்டாக நீங்கள் க்ரோ அப்படின்ற அந்த ஆப் வந்து பார்க்குறீங்க. இதில் நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிங்கன்னா கோல்டு பீஸ் வந்து வரும். அதோட கரண்ட் ரேட் நான் இந்த வீடியோ எடுத்துருக்கிற டைமில் 99.35. என்னோட 1000 ரூபாயில் ஒரு 10% இந்த ஒரு கோல்டு பீஸுக்கு 100 ரூபா கொடுத்து வாங்கிடுவேன். இந்த கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட 900 ருபீஸ் இருக்கும். இந்த 900 ருபீஸ்க்கு அடுத்து நான் 10% வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ETF வந்து வாங்குவேன். ப்ரோ ஆப்பில் நீங்கள் நிப்பான் இந்தியா சில்வர் ETF அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு சில்வர் ETF வந்து வரும். நான் இந்த வீடியோ எடுத்துருக்க டைமில் 133 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் ஒரு சில்வர் ETFும் வாங்கிடுவேன். அடுத்து இதே க்ரோ ஆப்பில் நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி 50 ஜூனியர் பீஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஜூனியர் பீஸ் ETF வந்து காட்டும். நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் 755 ருபீஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு ஜூனியர் பீஸை நான் ஒன்று வாங்குவேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 950 to 960 ருபீஸில் என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நான் இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா, இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களோட ரிஸ்க் எபிலிட்டி என்னன்றது எனக்கு தெரியாது. அது மாதிரி உங்களோட ஏஜ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. இதை தாண்டி உங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்னன்றது எனக்கு தெரியாது. இந்த மூணும் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை என்னால் கொடுக்க முடியும். பட் ஆனால் இதை யார் வேணால் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், யார் வேணால் பண்ணலாம். ஆனால் யாருக்கு இது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த பணமே வேணாம்னு நினைக்கிறாங்களோ இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு அவங்களோட மந்த்லி 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கே. ஸோ உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னா 10% கோல்ட்லையும் 10% சில்வர்லையும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 80% நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 ஜூனியர் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ETFல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதுக்கு பின்னாடி அகைன் 50 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். ஏதாச்சும் ஒரு 2 ஸ்டாக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வெளியே போனால் கூட உங்களுக்கு பெரிய லெவல் இம்பாக்ட் இருக்காது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிங்க் ஆகிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இதில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நீங்கள் போட்ட பணம், அதாவது நீங்கள் போட்ட நாளில் இருந்து இந்த ஒரு பீஸில் மட்டும் 20-30% கீழே கூட விழ வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டே கரெக்ஷன் ஆச்சுன்னா கோல்டு பீஸ் கடந்த ஒரு வருஷத்தில் 50%, சில்வர் பீஸ் கடந்த ஒரு வருஷத்தில் 50%, ஜூனியர் பீஸ் கடந்த ஒரு வருஷத்தில் 1% மட்டும் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் இதே ஜூனியர் பீஸில் நீங்கள் கடந்த 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட்டாக 5 வருஷத்தில் 150% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப்பில் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இமீடியட்டாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் முக்கியம். போக போக நீங்களே லேர்ன் பண்ணிட்டு பெட்டராக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியும்.